ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ் சீரீஸ் 4ஓட வந்திருக்கோம். முதல் நாளில் இருக்கோம். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாண்டிங் ஃப்ரண்ட் கிக்ஸ். அதாவது நின்றா மாதிரியே காலை ஃப்ரண்ட்டில் எத்துறது. ஸோ பாருங்கள், வயசானவங்களாலையும் பண்ண முடியும். இந்த இடத்துலையும் ஒரு சப்போர்ட் வச்சுன்னு பண்ணலாம். ஸோ காலில் பார்த்தீங்கன்னா மேஜர் மசில்ஸ், பெரிய மசில்ஸ், உடம்புல இருக்கிற அத்தனை மேஜர் மசில்ஸும் காலில் தான் இருக்குது. ஸோ இதை நிறைய நம்ம அசைக்க பாடியில் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுறதுனாலே உடம்புல, அதாவது ரத்த குழாய் உள்ள எங்கேயுமே பிளட் தேங்கி நிற்காது. தேங்கி நிற்கலன்னா கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் ஆகாது. கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் இல்லைன்னா ரத்த குழாய் மெயினாக ஹார்ட்டில் ஆகட்டும், பிரெயினில் ஆகட்டும், நமக்கு அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் நம்ம மேக்ஸிமம் மூவ்ஸ் உடம்புல கொடுத்துட்டே இருக்கிறோம். அதுவும் காலுக்குள்ள அசைவு கொடுக்கும்போது தான் நமக்கு நிறைய ஹார்ட்டுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டிங் ஃப்ரண்ட் கிக்ஸை பண்ணி பார்க்கலாமா? என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள். காலை இந்த ஹிப் அளவுக்கு ரைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு கிக், அவ்வளோ கீழே வந்துடுங்க. காலை கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க, கிக். சைட் டு சைட் பண்ணுறேன் பாருங்கள். காலை தூக்கிக்கோங்க, கிக். அவ்வளோதான். திருப்பி பண்ணலாமா? காலை தூக்கிக்கோங்க, கிக். இப்போ பாருங்கள், இந்த காலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு காலை முன்னாடி பின்னாடி வச்சுக்கணும், அப்போ தான் பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் கிடைக்கும். இப்படி வச்சுக்கிறேன், காலை தூக்குறேன், கிக், கீழே இறக்குறேன். காலை தூக்குறேன், கிக், கீழே இறக்குறேன். காலை நல்லா இது வரைக்கும் 90 டிகிரிஸ் வரணும். இப்படி வச்சு பண்ணுறது வேஸ்ட் தான். கொஞ்சம் நல்லா ஹிப் லெவலில் இது வரைக்கும் கொண்டு வாங்க, ஸ்ட்ரெயிட் லைன், அண்ட் தென் கிக். ஓகே, இதோட இன்னொரு ஸ்லைட்டர் வேரியேஷன், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன இது பண்ணுறேன் நான், ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த கொஞ்சம் டிஃபிகல்ட் வேரியேஷன், காலை கீழே இறக்காதீங்க. கிக் பண்ணிகிட்டே இருங்க 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் 15 டைம்ஸ். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஒரேடியாக காலை கீழே வச்சா போதும். பாருங்கள், ட்ரை பண்ணலாம். காலை ரைஸ் பண்ணுறேன்னா கிக், கம் பேக், 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 கிக், கம் பேக். அதே மாதிரி இப்போ இந்த கால் ட்ரை பண்ணலாமா? காலை ரைஸ் பண்ணிக்கிறேன், கிக், கம் பேக், கிக், கம் பேக், கிக், கிக், கம் பேக், கிக், கம் பேக். ஓகே, இதோட ஸ்லைட்டர் இன்னொரு வேரியேஷன் இருக்குது. ஸ்ட்ராங்காக கிக் பண்ணுறது முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், உங்களோட ஃபுல் எனர்ஜி கொண்டு வந்து அப்படி ஒரு கிக் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபுல் எனர்ஜி கிக், ஃபுல் எனர்ஜி கிக். ஸோ இந்த காலை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல் எனர்ஜியோட கம்ப்ளீட் த்ரஸ்ட் கொடுக்கறதுக்கு பாருங்கள். கிக், கிக். இந்த எக்ஸசைஸால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம உடம்புக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, லார்ஜஸ்ட் மசில், வைடஸ்ட் மசில் ஆஃப் தி பாடி எல்லாமே இந்த இடத்துல தான் நம்மளோட ஹியூமன் பாடியில் இருக்குது. அதாவது பேக் மசில்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், குவாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மசில்ஸ், ஹிப் ஃப்ளெக்ஸர்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த அசைவால் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்படி பண்ணும்போது மேக்ஸிமம் எனர்ஜி நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும். கேலரிஸ் பர்ன் பண்ணுறதுக்கு, சுகர் இருக்கவங்களுக்கு கட்டாயம் ட்ராப் இருக்கும். அண்ட் தென் கோரையும் நம்ம டைட்டன் பண்ணி தான் இது பண்ணுறதால வயர் இருக்கவங்களுக்கும் ஃப்ளாட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் மெயின் 2 பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதனால் நம்ம உடம்பை பேலன்ஸ் பண்ண கற்றுக்குறோம். இது என்ன பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிறது? பிறந்ததுலேருந்து நான் நின்றுட்டுருக்கேன், நடக்கிறேன், இது என்ன புதுசாக பேலன்ஸ் இதுலேருந்து கற்றுக்குறோம் தானே கேட்குறீங்க? அதாவது நம்ம வயசு ஆக ஆக நம்மளோட உடம்புல பேலன்ஸ் மெக்கானிசம் ஸ்லோவாக கம்மி ஆகும். இந்த மாதிரி மூவ்ஸை கொடுத்து பேலன்ஸ் மெக்கானிசமை மேனேஜ் பண்ணும்போது வயசாகிற காலத்தில் நம்ம எங்கேயாவது தடுக்கி விழுது, அதாவது ட்ரிப் அண்ட் ஃபால் ஆர் ஸ்லிப் அண்ட் ஃபால் ஆக சான்ஸ் வரும்போது உடம்பு நமக்கே தெரியாமல் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதன் மூலமாக நம்மளை மேனேஜ் பண்ணி காப்பாற்றி பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால் நமக்கு ஆக்சிடென்ட்ஸ், அதாவது நமக்கே தெரியாமல் வழுக்கி விழும்போது இல்லை எடறி விழும்போது நம்மளே நம்ம காப்பாற்றிக்க முடியும். இது ஒரு பாயிண்ட். அண்ட் தென் ஒன் மோர் திங், கோஆர்டினேஷன். அதாவது நம்ம காலை கரெக்டாக தூக்கி எத்தி திருப்பி காலை கீழே கொண்டு வந்து பேலன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா செய்கிறோம் இல்லையா, அந்த கோஆர்டினேஷன் பண்ணுறதால மைண்டும் அலர்ட் அண்ட் அவேராக இருக்கும். ஸோ நம்ம ஹியூமன் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பிரெயினை யூஸ் பண்ணிகிட்டே இருக்க தான் நம்ம ஆக்டிவாக இருப்போம் பிரெயின் வைஸ். இல்லைனா நம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த ஃப்ரண்ட் கிக்ஸால். இதோட மைல்டர் வேரியேஷன் எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது, பண்ண முடியாதுன்றவங்களுக்கு ஒன்று இருக்குன்னு சொன்னால பாருங்கள். நீங்கள் எவ்வளோ காலை உயர்த்தி கிக்லாம் பண்ண வேண்டாம். இருந்த இடத்துலையே சிம்பிளாக பாருங்கள், ஒரு கிக், அவ்வளோ. காலை ஃபுல்லாக ரைஸ் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு கிக். இது கூட பண்ண முடியலையா, தரையில் வச்சு இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிட்டு வாங்க. இல்லை கிக் பண்ண முடியலையா, அட்லீஸ்ட் காலை கொஞ்சம் கொண்டு போயிட்டு வாங்க. இங்கே பாருங்கள், இது பண்ண முடியும் இல்லையா, அப்புறம் சப்போர்ட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணலாம். எடுத்த உடனே நீங்கள் முழுசாக எடுத்து கிக் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. முடியாதவங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. ஸோ தட் அச்சீவ் பண்ணுங்கள். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் பண்ணி முடிக்கணும். ஸோ அப்போ தான் உங்கள் பாடி நல்லா ஃபிட்டாக வச்சுக்க முடியும். ஸோ நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்த ஸ்டாண்டிங் ஃப்ரண்ட் கிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நான் செகண்ட் டே ஆஃப் சீரீஸ் 4 5 days 5 moves கூட வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.